சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த MBBS இடங்கள் 496. 7.5% ஒதுக்கீட்டிற்கான அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த BDS இடங்கள் 126. 2024-25 ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்காக அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை இன்றைக்கு 29,429 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்றுக்கொள்ள தகுதி படைத்த விண்ணப்பங்கள் என்கின்ற வகையில் 28,819. ஆண்களை பொறுத்தவரை மாணவர்களை பொறுத்தவரை 10,704, மாணவிகளை பொறுத்தவரை 18,114. 2024-25 ஆண்டிற்கான 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள்ஒதுக்கீட்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்காக அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட ஒட்டுமொத்த இடங்கள் 3,733. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த விண்ணப்பங்களில் தகுதியுடையவர்கள் 3,683. மாணவர்களை பொறுத்தவரை 1,041, மாணவிகளை பொறுத்தவரை 2,042. 2024-25 ஆண்டிற்கான சுயநிதி மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படும் நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 13,618. அது மாணவர் ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ள விண்ணப்பங்கள் 13,417. மாணவர்களை பொறுத்தவரை 4,662, மாணவிகளை பொறுத்தவரை 8,715. மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்பில் BSc நர்சிங், BPharm, BPT என்று 19 வகையான 4 வருட பட்டப்படிப்புகளும், Pharm D 6 வருட மற்றும் 3 வருட பட்டப்படிப்புகளும் 23/5/2024 அன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு 23/5/2024 முதல் 26/6/2024 வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணி முடிவடைந்து இன்று அதற்கான தரவரிசை பட்டியலும் வெளியிடப்படுகிறது. பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை பொறுத்தவரை பெறப்பட்ட மொத்த விண்ணப்ப படிவங்கள் 68,108. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் 67,038. Pharm D 6 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் மொத்தம் 3,516. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் 3,463. Pharm D 3 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் மொத்த எண்ணிக்கை 24. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை 23. அதேபோல் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை பொறுத்தவரை அரசு ஒதுக்கீட்டிற்கான இடங்கள் என்று 2,870 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை 17,446 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. Pharm D 6 இயர்ஸ் கோர்ஸ் சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை 581, Pharm D 3 இயர்ஸ் கோர்ஸ் 61 என்கின்ற வகையில் இந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பங்களை பொறுத்தவரை முழுமையாக பரிசீலித்து எல்லா வகையான நிர்வாக பணிகளும் முடித்து அதற்கான தகுதி படைத்த தெரிவு பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த துறையில் அனைத்து கல்வி சார்ந்த பணிகளாக இருந்தாலும் வேலைவாய்ப்பு பணிகளாக இருந்தாலும் வெளிப்படை தன்மையோடு தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக சிறப்பான வகையில் இந்த துறைகள் பணியாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் மிக சிறப்பான வகையில் இன்றைக்கு ஒரு வெளிப்படை தன்மையோடு இந்த தெரிவு பட்டியலை வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம். இந்த வருடத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் 150 மாணவர்கள் கூடுதலாக சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை 50 அன்னை மருத்துவக் கல்லூரி 50 மாணவர்களும், கன்னியாகுமரியில் இருக்கிற மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் என்கின்ற கல்லூரியிலிருந்து ஒரு 100, ஆக மொத்தம்
150 இடங்கள் கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான MBBSக்கான இடங்கள் 9200. BDS என்று சொல்லக்கூடிய பல் மருத்துவத்திற்கான இடங்கள் 2150. இந்த வகையில் அரசு ஒதுக்கீட்டிற்கு இன்றைக்கு தேர்வாகி இருக்கிற முதல் 10 மாணவர்கள், இந்த முதல் 10 மாணவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இங்கே வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம். அதில் எந்த மாணவரின் பெயர், அவர் பெற்றிருக்கிற மதிப்பெண், அவர் எந்த பள்ளியில் படித்தார் போன்ற விவரங்கள் இப்பொழுது இங்கே சொல்லப்படுகிறது. ராஜசேகர், அவர் 720, ரஜினீஷ் 720 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர் முதலிடத்திற்கு வந்திருக்கிறார். 720க்கு 720 மதிப்பெண்களை பெற்ற ரஜினீஷ், கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல். இரண்டாவது இடம் பிடித்திருப்பவர் சையத் ஆரிஃபின் யூசுப் 715 மதிப்பெண்களை பெற்றிருப்பவர். ஐனம்பாக்கத்தில் இருக்கிற வேலம்மாள் வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் பயின்றவர். 3 ஷைலஜா, அவர் பெற்ற மதிப்பெண் 715. அவர் மகாரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சேத்பட், சென்னை சேத்துப்பட்டை சேர்ந்த மாணவி. மகாரிஷி வித்யா மந்திர் சீனியர் பள்ளியைச் சேர்ந்தவர். 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார். அவர் பெற்ற மதிப்பெண் 715. 4வது இடம் பிடித்திருப்பவர் ஸ்ரீராம். அவர் ஸ்ரீ வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பஞ்சட்டி, திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டியைச் சேர்ந்த மாணவர். அவர் 715 மதிப்பெண்களை பெற்று 4ஆம் இடம் வகிக்கிறார். 5 ஜெயந்தி பூர்வஜா, அவர் பெற்ற மதிப்பெண் 715. அவர் படித்த பள்ளி கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் போஸ்டல் நகர், கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போஸ்டல் நகர் நாமக்கல். 6ஆம் இடம் பிடித்திருப்பவர் ரோஹித், இவர் பெற்ற மதிப்பெண் 715. இவரும் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர். அதற்கடுத்து 7ஆம் இடம் பிடித்திருப்பவர் சபரீசன், அவர் பெற்ற மதிப்பெண் 715. இவருமே கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர். 8ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் ரோஷினி, இவர் பெற்ற மதிப்பெண் 715. சென்னை பப்ளிக் ஸ்கூல் அண்ணா நகரை சேர்ந்தவர். 9ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் விக்னேஷ், இவர் பெற்ற மதிப்பெண் 715. இவர் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போஸ்டல் நகர் நாமக்கல்லை சேர்ந்தவர். 10ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் விஜய் கிருத்திக் சசிகுமார், இவர் பெற்ற மதிப்பெண் 710. இவர் படித்த பள்ளி தி சுகுணா PIP ஸ்கூல் என்கின்ற பள்ளியில் படித்தவர். இந்த 10 மாணவர்களும் அரசு ஒதுக்கீட்டில் முதன்மை பெற்ற 10 மாணவர்களாக இன்றைக்கு அவருடைய பெயர்களை இங்கே வெளியிடுவதில் பெருமைப்படுகிறோம். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 7.5% உள் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இன்றைக்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்த தேர்வுகளில் தேர்வாகிற மாணவர்களுக்கு கட்டண சலுகைகள் தந்து அவர்களுக்கு முழுமையாக இலவசம் என்கின்ற வகையில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக கல்வி தரப்பட்டு மருத்துவக் கல்வி தரப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களை பொறுத்தவரை முதல் மாணவர் ரூபிகா பெற்ற மதிப்பெண் 669. அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 669 மதிப்பெண் பெற்று ரூபிகா முதலிடத்தில் இருக்கிறார். இவர் பயின்ற பள்ளி சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட், சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட். 2வது இடத்தை பிடித்திருக்கிற மாணவியின் பெயர் காயத்ரி தேவி, இவர் பெற்ற மதிப்பெண் 668. இவரும் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட் அந்த ஒரு மையத்தில் பயின்றவர். 3வது அனுஷியா, இவர் பெற்ற மதிப்பெண் 665. இவர் படித்த பள்ளி
கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தண்டையார்பேட்டை, மன்னிக்க வேண்டும், தண்டராம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவர். அதற்கு அடுத்து 4ஆம் இடம் பிடித்திருப்பவர் ரதீஷ். இவர் பெற்ற மதிப்பெண்கள் 665. இவர் பயின்ற பள்ளி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சீலப்பம்பட்டி சேலமா நாமக்கல்லை சேர்ந்த சீலப்பம்பட்டியில் நம்முடைய கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி பள்ளியில் படித்த மாணவர். 5வது இடம் பிடித்திருப்பவர் அன்பரசு. இவர் பெற்ற மதிப்பெண்கள் 662. இவர் பயின்ற பள்ளி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் பயின்ற அன்பரசு 5ஆம் இடம் பிடித்து இதில் தேர்வாகி இருக்கிறார். பூஜா என்கின்ற மாணவி ஔவையார் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரி அதில் பயின்றவர். அவர் இன்றைக்கு 660 மதிப்பெண்களை பிடித்து 6ஆம் இடம் பிடித்திருக்கிறார். மகாலட்சுமி 659 மதிப்பெண்களை பெற்று சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட்டையில் அந்த பயிற்சி மையத்திலிருந்து தேர்வாகி இருக்கிறார். 7வது மாணவி மகாலட்சுமி. 8வது மாணவி மணிசங்கர். இந்த மணிசங்கர் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேச்சேரி என்கின்ற பகுதியில் இருக்கிற அரசு மாணவர்கள் மேல்நிலை பள்ளியில் பயின்ற மாணவர் மணிசங்கர் 658 மதிப்பெண்களை பிடித்து இன்றைக்கு அவர் 8ஆம் இடம் பிடித்திருக்கிறார். 9ஆம் இடம் பிடித்திருப்பவர் மோனிகா. இவர் 658 மதிப்பெண்களை பெற்று இன்றைக்கு 9ஆம் இடம் பிடித்திருக்கிறார். இவர் பயின்ற பயிற்சி மையம் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட். 10ஆம் இடம் பிடித்திருப்பவர் நந்தகோகுல் 641 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இவர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆத்தூரில் அந்த பள்ளியில் பயின்று இன்றைக்கு இந்த 10ஆம் இடம் பிடித்திருக்கிறார். 7.5% இடஒதுக்கீட்டில் வெற்றி பெற்றிருக்கிற இந்த 10 மாணவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை மனதார பாராட்டுகிறது. அதிலும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட் என்கின்ற ஒரு பயிற்சி மையம் அரசின் சார்பில் துவங்கப்பட்டது. அரசின் சார்பில் அரசு மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கென்றே பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட அந்த அமைப்பின் சார்பில் முதல் 10 மாணவர்களில் இன்றைக்கு அங்கிருந்து மட்டுமே 4 மாணவர்கள் தேர்வாகி அந்த மையத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அரசின் ஒரு சார்பில் தொடங்கப்பட்ட மையத்தில் 4 மாணவர்கள் முதல் 10இல் 4 பேர் வந்திருப்பது ஒரு மகத்தான இமாலய சாதனை. இந்த பயிற்சிகளை பொறுத்தவரை பெரிய அளவில் தனியார் மையங்களில் லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து அங்கிருந்து வருவது என்பதை காட்டிலும் ஒரு அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சைதாப்பேட்டையில் குறிப்பாக மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வளாகத்தில் தொடங்கப்பட்ட இந்த மையத்தில் படித்து 4 பேர் இன்றைக்கு முதல் 10இல் இடம் பிடித்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான வரலாற்று சாதனை. அதற்கு அடுத்த நிர்வாக ஒதுக்கீடு, மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீடு, இதில் முதல் 10 மாணவர்களை அறிவிப்பதில் பெருமை கொள்கிறோம். முதல் மாணவன் சையத் ஆரிஃபிம் யூசுப். இவர் 715 மதிப்பெண்களை பெற்ற வேலம்மாள் வித்யாலயா ஐனம்பாக்கம் மேல்நிலைப்பள்ளி ஐனம்பாக்கத்தைச் சேர்ந்த மாணவர் முதலிடம் பிடித்திருக்கிறார். 2ஆம் இடம் பிடித்திருப்பவர் ருஷில். இவர் 710 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இவர் பயின்ற பள்ளி CMR நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். 3ஆம் இடம் பிடித்திருப்பவர் ஜேசன் சந்திரத் சிங். இவர் பெற்ற மதிப்பெண்கள் 710. இவர் புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் படித்திருக்கிறார். 4ஆம் இடம் பிடித்திருப்பவர் ஜார்ஜ் ஜெய்பி மூஞ்சிலி. இவர் பெற்ற மதிப்பெண்கள் 705. இவர் படித்த பள்ளி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.